பார்த்தா எப்படி தெரியுது? சரி, டீ வேணுமா காஃபி வேணுமா? ஏன் தெரியாதோ என்ன குடிப்பேன்ட்டு? நான் மாட்டுக்கு வச்சிருக்க கரையை தெரியுதா குடிச்சிட்டு போறேன். எழுப்பி வந்து கேக்கா பாரு கேள்வி நல்லா. சரி, காஃபி போட்டு தாருங்க. கொஞ்சம் காஃபி தூள் வாங்கிட்டு வாங்குங்க. என்ன நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்க நீ? வீட்டுல இருக்க ஒரு ஆம்பளை பேப்பர் அடிக்க விட மாட்டுக்கா? காபி தூளை வாங்கிட்டு வச்சு வேலைக்காரனா எழுப்பி பேரு பாத்துக்க. வேலை இருக்குங்க வீட்டுக்குள்ள. வேலை இருக்குன்னா போ. என்னைய கோவப்படுத்தாத, நான் சொல்லிட்டு பேரு எழுப்பி. எதுக்குதான் இப்படி கோவப்படுறீங்க? நான் ஒரு பொம்பளைக்கு காபி முடிச்சிட்டு காபி தூள் முடிச்சிட்டு தெரியாது? உங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு வேற என்ன வேலை? கிச்சன்ல இருந்துகிட்டு சோறு பொங்கலும் திங்கணும். ஊர்ல எல்லாம் 4 பொம்பளையில சேர்ந்துக்கிட்டு ஊர்ல உள்ளத கோடிச்சல் பேச்சுக்கிட்டாலே இதுதான் உங்களுக்கு வேலை இல்ல? ஒரு ஆம்பளை எண்ணி கலைக்கு போய் சொல்லுதா எவ்வளவு வளர்ந்திருக்க லட்சணமும் நீங்களும். அவன் தேர்தலை குறிச்சு எவ்வளவு வேதனையில இருக்கான். இவா ஒரு ஜான்சி எனக்கு பைபிள் எடுத்துதான் வேலைக்கு போகட்டு நேரம் ஆயிட்டு பைபிளை வச்சுட்டு போட்டுதான். என்னங்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். என்னத பைபிளை திறந்தா நமக்கு பிடிக்காத வசனமா இருக்கு. என்னைக்கு இந்த சாந்தியை கேட்டனால சாந்தமே எனக்கு போயிட்டு வேற வசனத்தை படிப்போம், பிடிச்ச வசனத்தை. அடடடடடா, எடுத்த உடனே எவ்வளவு தேனாமிருத மாதிரி நமக்கு ஒரு சூப்பர் வசனம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்கள். அப்ப கோபம் கொள்றது தப்பு இல்லை. இதுதான் நமக்கு தேவை. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம கோபப்பட்டு இருக்கோம். வேற என்னத்த செய்ய? சோத்திர ஆண்டவரை போகும்போது வரும்போது பாதுகாத்துக்குங்கப்பா. எம்மா எம்மா சாந்தி, பேக் எங்க? உனக்கு வேலைக்கு கிளம்பி நிக்கும் போது பேக்க கொடுக்க தெரியாது. அவளை எங்க? ரேஷ்மிகாவை எங்க? ரேஷ்மி எப்படிங்கவா? நேற்று டியூஷன் டீச்சர் 4வது வாய்ப்பாடு கேட்டாவல்ல. உனக்கு வாய்ப்பாடு உனக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது. ஒழுங்கா படிச்சு சொல்லிடணும். அப்பா வேலைக்கு போயிட்டு வரும்போது 2, 3, 4, 5, 6 வாய்ப்பாடு எனக்கு ஒப்பிக்கல. உன் கண்ணு 2த்தையும் நோண்டி போடுவேன் பாத்துக்க. ஜோயல் எங்க? ஜோயல் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்படி 10 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு பழக்கம் காட்டி வைப்பா போல. அவன் எங்க? ரோஹித் எங்க? ரோஹித் விளாண்டுட்டு இருந்தான். ரோஹித் இல்லைங்கவா? காலங்கத்தனை விளையாடுறதுக்கு நேரமா மண்டையில கொட்டி விடுவேன் பாத்துக்க. ஆள் வளர்ந்துருக்க அளவுக்கு அறிவு வளர்ந்துருக்க உனக்கு. மூஞ்சும் ஆளும் போயிட்டு வாரேன். வர்றதுக்குள்ள வாய்ப்பாட படுக்கல கொண்டு விடுவேன் பாத்துக்க. பார்த்து போயிட்டு வாங்க. சப்பாத்தி ஒழுங்கா போட்டிருக்கல்ல? நல்லா கரெக்டா ரவுண்டா தான் போட்டிருக்கேங்க. சாந்தி என்னங்க அறிவு இருக்கா உனக்குலாம்? அறிவு இருக்கா? உன்னையெல்லாம் கடந்து கெட்டுறதுக்கு என்ன ஆயிட்டுங்க? கட்டுல இருக்கீங்கள போட்டு வச்சிருக்க அசிங்கமா. அது 10 வருஷமா இதுலதானங்க கிடக்கு. தூரப்பா நீங்க சும்மா வந்து ராதிக்கிட்டாலே தெரியாம தானங்க இடிச்சிருக்கோம். ராவி வேணா விடுங்க. வேண்டாம் நாங்க பாத்துக்கிடுவோம். எப்போ தண்ணி கொண்டு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். அவனை எங்க? ஜோயல் எங்க? ஜோயல கூப்பிடுங்க. ஜோயல் அப்பா கூப்பிடுதாங்கம்மா. டியூஷன் டீச்சர் கம்ப்ளைண்ட் சொல்ற அளவுக்கு நீ எதுக்கு நடந்துக்கிறதா? டக்குனு சொல்லு. 2 டேபிள் சொல்லு. உட்காரு சொல்லு. சத்தமா சொல்லு. 2 1 2 2 2 4 2 3 6 2 4 8 2 5 10 2 6 12 2 4 2 7 40 2 8 60 2 9 80 2 10 20. அவன் படிச்சுட்டாங்க எல்லாமே. அவன் வாய்ப்பாடு சொல்லலன்னு வச்சுக்கே உன் தொழிய நான் இன்னைக்கு உரிச்சிருக்கலாம் நினைச்சேன். நல்ல வேலை சொல்லிட்டான். போ வெளியே 3 பேரும் தெருவுல கடந்து அலையிறத நான் பார்த்தேன்னு வச்சுக்கே. பிள்ளைகளை வளர்க்கறது உன் கையில இருக்கு. நீ இந்த ஒரு பொருள் நம்ம வீட்டுக்காரர் நடந்து வருவாங்களே, அப்ப இது வந்து டக்குன்னு காலில் பட்டுட்டா வலிக்குமேன்ற அறிவு உனக்கு இருக்கா? அது உனக்கு இருக்காது. உனக்கு அறிவு இருந்திருந்தா நீ தான் உன் வீட்டை என்னனையாவது கெட்டி முன்னேற்றி இருந்திருப்பிய. அதெல்லாம் நீ முன்னேற்ற விட மாட்டாமா. 10 வருஷமா இல்லதானங்க கிடக்காத. பார்த்து வரக்கூடாது. வாழ்க்கையை நான் பார்த்திருந்தோம்னா நீ எனக்கு கிடைச்சிருந்திருக்க மாட்டா. நிம்மதியா இருந்திருப்பேன். எழுப்பி போய் இங்க இருந்துகிட்டு ஜூஸ் கொண்டு வரட்டாங்க. கொண்டுட்டு வா போ. சப்பாத்தி போட்டிருக்கா. என்ன லட்சணத்துல சப்பாத்தி. ஹலோ, என்ன ஆயிட்டு? ஏப்பா நான் உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் லோனுக்கு வண்டியில போன் அடிக்க விடாதுன்னு. ஏசி விடுவேன் பாத்துக்க. இருக்க கோபத்தை எல்லாமே உன் மேல இறக்கி விட்டுருவேன். சும்மா லோனுக்கு அதுக்கு இதுக்கு எங்க போன? சாந்தகுமார், சாந்தகுமார்,
யாரு? உங்க அம்மா கூப்பிடுறீங்க வா. வேற யாரு? சவந்த கிளவிய வச்சு எனக்கு வேற நடத்தாம என்ன ஆயிட்டு? என்ன ஆயிட்டு? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன ஆயிட்டு? செலவு பைசா இருந்த மாதிரி நீ செலவுக்கு பைசா தரலாம் இன்னைக்கு. என்னமா செலவுக்கு தர? மாசம் 10,000 ரூபாய் தரேன். ஆனாலும் தின்ன மாதிரியும் இல்ல, சேர்த்து வச்ச மாதிரியும் இல்ல. தின்னு இருந்தா கூட எனக்கு பாதியாவது வந்திருப்பிய. காவாசி கூட என்னத்த போட்டு என்னால பைசா பைசா சும்மா இல்லமா. ஒரு பொருள் வாங்கினா எவ்வளவு ரேட்டு தெரியுமா? ஒரு முட்டை எடுத்துக்கிட்டா 10 ரூபாய் சொல்றாங்க. ஒரு கடையில 10 ரூபாய், ஒரு கடையில 7 ரூபாய், அந்த மாதிரி இருக்குது. விலைவாசி ஏறி போச்சு. உனக்கு நடக்க மாச்சல். பக்கத்துல 10 ரூபாய் சொல்ல கடைக்கு எதுக்கு போற? ஹோல்சேலுக்கு போ நடந்து. அவளும் வீட்டுல இருந்து தின்னு கண்டுகிட்டா. ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள வேலை செய்யணும், 4 ரூபாய் துட்ட சேர்த்து வைக்கணும். எவ்வளவு? சாந்தி இங்க வா, இங்க வா. இவள் லட்சணத்தை நான் சொல்றேன். பாத்திரம் விளக்குதா, காத்தா சோப்பு வாங்கி வச்சிருக்கா, காத்தாயி வாங்கி வச்சிருக்கா. பாத்திரத்தை விளக்கிட்டு தண்ணிய வடிச்சு மேல தூக்கி வைக்கணும். ஒரு பொம்பளை கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு ஒரு பழமொழியே இருக்கு. இவா பாத்திரத்தை விளக்கி காத்தாயி அப்படி போட்டு தண்ணி எல்லாம் ஆவி அந்த சோப்பை அப்படியே கரைஞ்சி என் பாதி சொத்த மனுஷன் நினைச்சு விட்டா. இவா நீ எங்க 10 ரூபா முட்டை கிடைக்கும்னு நீ அலைதா. ஏன் ஹோல்சேலுக்கு போனா 6 ரூபா போடுவான், 10 முட்டையை சேர்த்து வாங்கு. ஏன் துட்ட மனுஷன் நீங்க எல்லாம் கறிக்கட்டையா தானே ஆக்கணும்னு நினைக்கிய? உங்க தாத்தாவும் இப்படிதான் கோவப்படாப்ல. கோவப்பட்டு அவரும் இப்படிதான் எரிச்சல்ல போய் சேர்ந்துட்டாரு. நீ என்ன உன சாந்தமா இருப்ப நினைச்சு சாந்தகுமார் பேச்சாரு. பேருக்கு உனக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கே. நீ மனுஷனா? நீ இப்படி வெடுவெடுத்து எப்பவுமே தெரிச்சுக்கிட்டு நிக்க. நல்ல ஆட்கள் சுத்தி இருந்தா பரவாயில்ல, உங்களை மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு எனக்கு நிம்மதியே போயிட்டு. இப்ப பைசாலாம் கிடையாதுமா, பைசாலாம் கிடையாது. நான் செலவுக்கு என்னையே செய்வேன். 15ஆம் தேதி சம்பளம் வரும், 1000 ரூபாய் தருவேன். 50 ரூபாயா செலவு பண்ணா கத்துக்கிடணும். போங்க எழுப்பி போங்க, பெட்ரூமுக்கு போங்க. சேரப்படுத்திக்கிட்டு என்னங்க இப்படி ஏசிக்கிட்டே இருக்கீங்க? என்ன மக்களுக்கு வாங்க வந்திருக்கேன். போகல எழுப்பி நீ அங்க ஆள் வளையும் மண்டை வளையும். எனக்கு சேரதெல்லாம் கிறுக்குகளா? எப்படி சூயிட்டுங்கிற வா உடனே. எவ்வளவு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? சூயிட்டு போன் வேற வருது. அவளை பிறகு வந்து பார்த்துக்கிடுவேன். ஹலோ 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 எதுக்கு பாத்துக்கிட்டு தானே இருக்கிய? எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டு ஏசிக்கிட்டே இருக்க. எனக்கு என்னதான் செய்யனே தெரியல. எத்தனையோ நேரம் சொல்லியாச்சு, கொஞ்சம் கோவத்தை குறைப்பான்னு சொல்லியாச்சு. இப்படி கோவத்துல கத்துனோம்னா அவனுக்கு பிரஷர் தான் கூடும். சொன்னா ஒரு வார்த்தைக்கு அவன் கேட்கவே செய்தான். கேட்க மாட்டேன். சரி திருந்துவான்னு பார்த்தா அந்த கோவம் அவனை விட்டு போக மாட்டேங்குது. வேற இவளுக்கு சாந்தகுமார். எப்படித்தான் சாந்தகுமார்னு பேர் வச்சு சாந்தமா இருப்பான்னு நினைச்சு வச்சேன். அவன் சாந்தாவே தாத்தா விட அதிகமான கோவமா சாந்தகுமார்னு அவளுக்கு வச்சு என் வாழ்க்கையில இருக்க சாந்தமே போயிட்டு. இந்த பிள்ளைகளும் பாருங்க, 3 பிள்ளைகளும் பக்கத்துல வர பயருது. இப்படி தெரிச்சுக்கிட்டுனால யார் வருவான் அவங்கிட்ட பேசுறதுக்கு? ஒருத்தரும் வர மாட்டாங்க. விளையாடுறது கூட எப்ப அப்படின்னு கூட பிள்ளைகள் போக மாட்டேங்குது. அன்னைக்கு பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அக்கா ஏதோ சொன்னாவா, அவையில பிடிச்ச ஒரே சண்டை. அந்த கம்பெனில ஒரு ஆள் அன்னைக்கு பொண்ணு அடிச்சு, அந்த கம்பெனில உள்ள ஆள்கிட்ட ஒரே சண்டை. எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறதே இவங்களுக்கு வேலையா போயிட்டுது. என்னைக்குதான் பொறுமையை கையாள போறாங்க. நீங்க இப்படி சொல்லுதிய வாழ்க்கை முழுசும் இவகிட்ட இருந்து ஒரு நாளையும் ஓட்டுறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆகி போயிருது. சரிம்மா, அட்ஜஸ்ட் பண்ணி போ. வேற என்ன செய்ய? வரும்போதெல்லாம் சொல்லுதிய நீங்களும். சரி வாங்க சாப்பிடுவோம் வாங்க. சரி. என்னமா அடுப்புல ஒரு பெரிய சட்டி வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்க? வெண்ணி வச்சிருக்கோம்ப்பா. யார் நீங்க பச்சை தண்ணியில குளிக்க மாட்டீங்களோ? வெண்ணில தான் குளிப்பீங்களோ? ஆவி பிடிக்க வச்சிருக்கேன். வைக்கல. அதான் வயிறெல்லாம் எனக்கு எரியுது. ஏன் நீங்க ஆவி பிடிக்கலன்னா உங்களுக்கு குடிமொழிய பேருமா நான் கேட்கிறேன். இருமல் தும்மலமா இருந்துட்டே இருக்குல்ல, பக்கத்துல மேய்பிளாக்க சொன்னாங்க ஆவி பிடிச்சா சரியாயிருங்க. 7 ரூபாய்க்கு 5 அலுப்பு மருந்து வாங்கி கொடுத்தா சரியா போயிடும். கேட்க ஒரு நாளைக்கு 10 குடிச்சாலும் கேட்க மாட்டேன். தயவு செய்து போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துருங்க. வயிறெல்லாம் எனக்கு எரியுது. சரி, நீ பாத்திரம் போய் ஆஃப் பண்ணிட்டு அப்போ. துட்டு முழுசும் கறிக்கட்டையா 1100 ரூபாய் சிலிண்டர் சும்மா வருது. எப்ப பாரு புழுன்னு வரும். வீட்டுல கிடக்கிற கண்டதும் கழியும் திங்கிறது. சாந்தி இங்க வாங்க. என்னங்க ஏன் இவிய வெண்ணி வச்சிருக்கவன உனக்கு அறிய வேண்டாம்? ஒரு சிலிண்டர் 3 மாசம் வரைக்கும் ஓட்டணுமே. புருஷன் துட்டு கறிக்கட்டே ஆக்குதவன உனக்கு அறிய வேண்டாம்? முதல்ல நீங்க கடைக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டா வருவீங்கன்னு நாங்க அதுக்குள்ள நீங்க ஆவிய பிடிச்சு முடிச்சு விரட்டி இருவிய போல.
வச்சது ஞாபகம் வயசாயிட்டுல வேற என்ன செய்ய நீங்க பாத்துக்கலாம் ஆஃப் பண்ண வேண்டியதானே எதுக்கு வர எதுக்கு நான் வைக்கணும் வெண்ணி எதுக்கு வைக்கணும்னு என் கேள்வி. வெண்ணி கொதிச்சுச்சோ வடிச்சுச்சோ தெரியாது, எதுக்கு வைக்கணும்? சோற பொங்கணுமா அத முக்காவாசி வெந்ததுக்கு அப்புறம் டபக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். தட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வடிச்சா முக்காவாசி வேக்காடு இருக்கிற சாப்பாடு வெந்து போகும். அப்ப 10 நிமிஷத்துக்குள்ள கேஸ நம்ம மிச்சம் பிடிச்சுக்கிடலாம். ஒரு ஆம்பளை எனக்கு தெரியுது, பொட்டச்சு 2 பேரும் வீட்டுக்குள்ள இருக்கிய உங்களுக்கு தெரியுதா? துட்ட முழுசும் கரைக்கதான் பாக்கிய கேஸ் 2 மாசத்துக்குள்ள முடிச்சிட்டு வச்சுக்கிடுங்களேன். விறகு வெட்ட போனி சரியா? எங்க அம்மா நவளையும் மாட்டா, ஒரு கிளாஸ் கொண்டு போய் அங்க வைக்க மாட்டா. காட்டுக்கு போய் விறகு வெட்டி விறகுல தீ மூட்டி சோத்த போங்குங்க. பத்திலாச்சா இவ என்ன நீ பண்றாவன்னு அன்னைக்கு ஒரு கிளாஸ கொண்டு அந்த அடுப்பு கிட்ட வச்சிருந்து, இந்த கிளாஸ் எதுக்கு அடுப்பு கிட்ட வச்சிருந்தா அதுல சின்ன பாலை துடைக்கணும்னா இவன் இதுக்கு சோப்பு போடணும்ல நீன்னு ஒரே சண்டை. என்னையே இந்த பாடு படுத்தாம ஒண்ணு எந்த பாடுமா படுத்துவான், வேற தாயே இந்த பாடு படுத்துவான், வேற ஒண்ணு எப்படி பாடாப்படுத்தாம என்ன செய்வான் பாரு. இவ்வளவு சாந்தி எவ்வளவு என்னங்க எனக்கெல்லாம் உங்களை வச்சு நிம்மதியே போகுதுமா. இந்த குழம்புல எவ்வளவு மஞ்சள் இருக்கு. இந்த மஞ்சளை காக்கரண்டி போட்டு காக்கரண்டியை மறுநாள் போட்டிருக்கலாம்ல. உனக்கெல்லாம் உன் அம்மா ஒன்னும் சொல்லி கொடுக்கலையா? என்ன லட்சணத்துல வளர்ந்துருக்கிய? என்னங்க உங்களுக்கு இந்த கோபம் எதுக்குங்க போக மாட்டேங்குது? காலையில இருந்து ஆரம்பிச்சிருந்தே, சாப்பிட்டாலும் 4 குத்தம், காபி குடிச்சா 4 குத்தம், நான் இருந்தாலும் 4 குத்தம், கரெக்டா இருங்க. அடுப்பு வச்சாலும் 4 குத்தம். கரெக்டா இருங்க. வீட்டுல இருக்க ஆம்பளை எல்லாம் தொந்தரவு படுத்தாம கரெக்டா இருங்க. நேரா இப்படி நீங்க கோவப்பட்டு பிரஷர் தாங்க உங்களுக்கு வரும். பிரஷர் வரக்கூடாதுன்னு பிரஷர் போட்டு வச்சிருக்கா, மூடிட்டு இரு. சாந்திகா என்னங்க பிள்ளை சும்மா இருங்க. உங்க பிள்ளை எவ்வளவு சேட்டை பண்றான்னு தெரியுமா? ரோஹிதி என் பிள்ளைய அடிச்சு வச்சிருக்கா வினோலின. சரி நீங்க கோவப்படாதீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை மேல கை வைக்கும். இல்ல ரோஹித்ங்க வா. இல்ல எதுக்குல அவங்க மகவை அடிச்சா? அவ ஃபர்ஸ்ட் அடிச்சான்னா அது பெரிய பிள்ளை இல்ல, அது அக்கா தானல, எதுக்குல அவளை அடிச்சா? சாரி சொல்லு மாமிட்ட. சாரி எதுக்கு சொல்லணும்? என்னமா நான் தூச்சுக்கிட்டு இருக்கேன் உன் மனசுல? இளைய வாழ நான் என்ன சொல்லிருக்கேன்? கண்டவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? உனக்கு என்ன பேச்சுன்னு நான் கேட்கிறேன். பேச்சு பேசுறீங்க கண்டவாளா? வாயை மூடிட்டு இருங்கம்மா. வெளியே போமா. ஏமா வெளியே போ. மட்டுமே மனுஷன் பேசுவானா? நான் எவ்வளவு மரியாதை அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ அவன் பேசுவா போல. வெளியே போயின்னு சொல்லிட்டேன். யார் வீட்டுக்குள்ள வந்துட்டு யான் பொண்டாட்டிக்கிட்டே யான் பிள்ளைகிட்டே உனக்கு ரூபா பேச்சோ? உன் பிள்ளை பெரிய பிள்ளை உன் வீட்டுக்குள்ள வைக்கணும். பொம்பளை பிள்ளைய ரோடோட எதுக்கு விடுதா? என் வீட்டுல வந்து விளையாடுறான், நீ அடக்கி வைக்க. வெளியே போமா. நீ வெளியே போமா. நீ வெளியே போ. பேர பேரு சாந்தகுமார், பேர்ல மட்டும் தான் பேர்லயும் கிடையாது மனுஷன். ஆளு மூச்சு ஆளு மண்டை மூஞ்ச மாதிரி பொம்பளை அலையுதா எப்படி? அடுத்த பொம்பளை கிட்ட ஏச்சு வாங்கிக்கிட்டு இருக்க அறிவு இருக்கா உனக்கு? எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு துப்ப கிடையாது. அலையுதா இவா இல்ல? நீ இனிமேல பாக்குற இடத்துல அந்த வினோலின செவிட்டுல இல்ல போ. எவ வந்து என்ன கேட்க நான் பாக்கி போ. அடி வாங்கிட்டு வரக்கூடாது. என்னங்க பிள்ளைகிட்ட இப்படி சொல்லி கொடுக்கிய? ஆமா அவ அடிக்கணும், இவ மொத்த அடி அடிக்க வேண்டியதான். அது என்ன அடிக்கணும்? போய் சாப்பாடு போட்டு கொண்டு வா போ. பேசாத. ஆமா 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 அப்படிதான் சொன்னாங்கப்பா. ஆமா என்ன பேச்சு? ஐயோ எதுக்கு எப்படி தூக்கி போட்டீங்க? மொபைல் உடஞ்சு போச்சு. பாத்ரூம்ல இருக்கே. எத்தனை நாளா கூப்பிட்டு இருக்க? அறிவில் உனக்கு? சத்தமா கூப்பிடணும். சத்தமா கூப்பிடுதாவ? சத்தமா உனக்கு போனு, ஒரே போன் பேசுறதுக்கு வாய் இருக்காது பாத்துக்க. டைப் படிக்க விரல் இருக்காது, விரல வளர்த்தி வெட்டி விடுவேன். எப்ப பார்த்தாலும் இப்படிதான் உங்களோட இருந்து எனக்கு ஒரே இதாகி போயிட்டு. டக்குன்னு பேண்ட் சட்டை பனியனை எல்லாத்தையும் எடுத்து போய் வேலைக்கு கிளம்பிட்டுனா நீங்க எடுத்துட்டு போங்க. எழுப்பி வாரியா வரலையா? காலையில இருந்து எதுக்குனாலும் சண்டை, எல்லாத்துக்குமே கொண்டு போடுவேன். அடிச்சு அடிங்க, அடிச்சு கொல்லுங்க, என்ன கொல்லுங்க. ஒரு நாளாவது ஒரு ஆசையா ஒரு பாசமா ஒரு பேர் சொல்லி என்கிட்ட பேசிருக்கீங்களாங்க? ஆமா உங்ககிட்ட பாசமா இனிமேல் ஒழுகணும். மூஞ்சும் ஆளும் மண்டையும் எதுக்குனாலும் எரிஞ்சு விழணும். எதுக்கு காரணமே இருக்க மாட்டேங்குது. ஆனாலும் கோவப்படுறது, ஏசுறது, சிடு மூஞ்சி. பாத்ரூம்குள்ள இருந்துகிட்டு ஒரு மனசு போன் அடிச்சு கூப்பிடுதான். போன் அடிச்சு வருது கூப்பிடுதானே. எவ்வளவு சாந்தி 100 தடவை உன்னை கூப்பிட்டு இருப்பேன். பாத்ரூம் உள்ள போய் இருந்து எவன் உங்களை கூப்பிட சொன்னா? வெளியே இருந்தாலும் கூப்பிடணும். பாத்ரூம்ல போன வேலையை செய்யணும். அறிவு இல்லாத மாதிரி பசிட்டு இருக்காத சொவிட்டுல அடிச்சு விடுவேன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா
எல்வி பேண்ட் சட்டையை போய் எடு. இந்த போன் உடஞ்சிட்டா தூக்கி போடு. கிளம்பு 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 எலும்பு. 5-6 போன் உடைச்சிருக்கீங்க நீங்க. என்னையும் உன் கையையும் காலையும் உடைக்க வச்சு கூடாது. எனக்கு வெறி வருது இப்ப. பெயிரு எலும்பி பெயிரு. உங்க கூட வாழ்ந்ததுக்கு நான் தூக்கு போட்டு செத்துருக்கேன். அதை செய். எங்க அம்மையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போ. நிம்மதியா இருப்பேன். சாந்தகுமார் போன் எடுத்தாலும் போன் எடுக்க மாட்டேங்க. உட்காந்துருக்கான் பாரு தடிமாடு. பொருள் வருஷம் பையில எப்படி என்ன பொருள்? 5 மணிக்கு வர சொன்னா 5:15 வந்துகிட்டு இருக்கேன். நான் எனக்கு இருக்கேனா? நான் ஜாமான் வாங்கிட்டு வந்தா உனக்கு 5 மணி 6 மணி பேசிட்டு இருக்கியோ? நீ என்னல பெரிய ஜாமான் வாங்கிட்டு வந்தா தூக்கி போட உடனே உனக்கு எவ்வளவு போய் சொல்லுவான். அப்ப நீ போய் பதில் சொல்லு போ. உன் பொருள் இருக்கு, என் பொருள் பத்திரமா தான் இருக்கு. நான் எனக்கு இருக்கனா? உனக்கு வேண்டி 15 நிமிஷம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல தோணி. எனக்கு இது தேவைதான். உனக்கு நான் போய் அலைஞ்சு திரிஞ்சு வேண்டாம். எனக்கு இது தேவைதான். ரொம்ப பேசிட்டு இருக்க. யாம போய் எதிர்த்து கோபப்பட்டே இருக்கேன். பாத்துக்க என்கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்காத நான் சொல்றேன். சாந்தகுமார் மேலதான் கை வைக்காத. என்னை படிச்சு செருப்பால் அடிக்கணும். உனக்கு மேல அழுது வேண்டாம் மாதிரி உனி அனுப்பி இருக்கணும். நீ அழகா வேண்டாம் இருப்பா. 15 நிமிஷம் சொல்லி உனக்கு வேண்டாம் தான். நீ அங்க பிடிப்பா காமன் நேரம் நான் உட்காந்து இருக்கேன். நான் உனக்கு நீ வச்சு வேலைக்காரனா நான் இருக்கேனா? நானும் இருக்கேன். ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டு கஷ்டப்படுறது நானும் இருக்கேன். நீ அதை சொல்ற முட்டுனதா பேசிட்டு இருக்காத நான் சொல்லிட்டு பெயிரு எலும்பி பெயிரு. ஆமாப்பா சாமி கையெடுத்து கும்பிடுத. சாந்தகுமாரும் பேர வச்சுட்டு என்ன அழகா சாந்தமா இருக்கானி. உனக்கு போய் நான் வேண்டாம் மாதிரி பொருள் நீ அடைஞ்சு வாங்கல போல அவன் தெரியும். ரொம்ப ஓவரத்தான் பண்ணிட்டு இருக்கான். ஏய் சாந்தி கடைக்கு போயிட்டு வந்தேன். தினகரன் வந்துட்டு போனாங்களோ? என்னடா கடைக்கு போயிட்டு வந்தா? என்ன கடைக்கு போயிட்டு வந்தா? என்னங்க சேர் உடைஞ்சு கிடக்கு. சேரு உன்னைய கெட்டுன நாளையில இருந்து எனக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. என்னைக்கு நான் உன்னைய தலை முழுவதேனோ, என்னைக்கு நீ சாவரியோ அப்பதான் எனக்கு நிம்மதிமா. இருக்குங்க இப்படி கடந்து கோவப்பட்டு பேசிக்கிட்டு தெருவுல போறவன் வாரவன் அவ்வளவு பேர் என்கிட்ட சண்டை இருக்கான். அவ அந்த ஆனந்தி அவன ஒரு பொம்பளைய அவ என்கிட்ட சண்டை இருக்கான். என் கூட வேலை பார்த்தவன் அவன் சண்டை இருக்கான். யாராவது அவர் ஜாமான் தானங்க வாங்கிட்டு வந்தாரு. ஓஹோ என்ன சப்போர்ட் அங்க சாயுது. ஆஹா இந்த பாரு பைபிள்ல வசனம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கன்னு வசனம் சொல்லுது. நான் கோபப்படுதேன், ஆனா நான் பாவம் செய்யலம்மா. நீங்க கோபமே பட மாட்டீங்க, நல்லா பாவம் செய்திய. இப்போ சொந்த புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணல, எவனோ ஒருத்தனுக்கு நீ சப்போர்ட் பண்ணத பத்தியா? நல்லா பொம்பளமா நீ. என்னங்க உங்களுக்கு இப்படி புத்தி மாறி போய் பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல நாங்க சொன்னாலும் உங்களுக்கு குத்தமா தாமா தெரியும். ஏன்னா அவன் ஃபீலிங்ல போயிட்டான்ல. அதனால நான் பாத்துக்கிடுங்க. நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். டெய்லி நீங்க என்கிட்ட சண்டை போடாத நாளே கிடையாது. எதுங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க டெய்லி? ஆமா ஆமா நீ என் கூட இருக்காத நான் சந்தோஷமா இருப்பேன். கிளம்பு நீ வீட்டை விட்டு வெளியே போயிரு. வாங்கிட்டு வந்தான், அவன் அதை வாங்கிட்டு வந்தான். அது யாருக்கும் என் பிரச்சனை. எனக்கு பொருள் அவன் வாங்கிட்டு வந்தான், அவன் சோகமா போறான், அவன் டென்ஷனா போறான். இது என்ன உனக்கு பேச்சு? அப்ப உனக்கு எவ்வளவு துமுறு? அப்ப அடுத்தவன் சோகமா போனாவன்னா உனக்கு நீ சோகமாயிருவா போல. நான் சோகமா இருக்கேன், நீ சோகமா ஆக மாட்டேங்கிய. எனக்கு சோகமே வேண்டாம், இன்னும் சோகமே வேண்டாங்க. இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் நான் இருக்க மாட்டேன். இருக்கா போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. கிளம்பு வச்சு எனக்கு ஒண்ணு கிடையாது. என் அம்மையும் சேர்த்து கூட்டிட்டு போ. உங்க அம்மையை நீங்க வச்சு அழுங்க, நான் எதுக்கு சேர்த்து கூட்டிட்டு போனோம்? அவங்க கூட வாழ்றதே வேஸ்ட்டுங்க. வேஸ்டா? முதல்ல இதுகளெல்லாம் தலை முழுவணும். முதல்ல நம்ம மனசை கூட இருந்து இருந்து நம்மளுக்கு சண்டையும் ஒரே சச்சரவு தான். ரோஹித், ரேஷ்மி, ஜோயல் வாங்க வாங்க வாங்க, போய் துணி மாத்திட்டு வாங்க. நம்ம பாட்டி வீட்டு போயிருவோம். அப்பா இப்படிதான் நம்மகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா அப்பா அங்க இருக்க மாட்டாங்க, நம்மள யாரும் ஏச மாட்டாங்க. அப்பாங்க சீக்கிரம் துணி மாத்துங்க, நம்ம போவோம் பாட்டி வீட்டுக்கு. எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை ஏச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. கிளம்பு 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 கிளம்பு, காத்து வரட்டு கிளம்பு. இங்க இருக்க போறதெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட இருந்து வாழ்ந்து நான் சீர அழிஞ்சதுதான் எனக்கு முக்கியம். மோரே எனக்கு பார்க்க மனசு இல்ல. நீ அதை நான் சொல்லணும், அதை நான் சொல்லணுங்க. வச 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 3 பெத்து விட்டுருக்கா பாரு, அதையும் கூட்டிட்டு போயிரு. ஆமா நான் மட்டும் தான் பெத்த, நீங்க எதுவுமே பெக்கல. இந்த ஐயா அம்மா ஒருத்தி இருக்கா, அவளையும் கூட்டு போயிரு. உங்க அம்மையும் நான் எது கூட்டு போனோம்? நான் எங்க அம்மா வீட்டுக்கு நான் போறேன். அடுத்த நாளையிலே என் அம்மைக்கு ஒரு முதியோர் இல்லத்தை பார்த்து அவளை அங்கே தள்ளி விட்டுறணும். இருக்கதே இருக்கு சாரதா சத்துணவு மையம், அங்க போய் ரெகோ சாப்பிடுதான். அழகா 3 நேரம் கடகடகடகடன்னு அழகா சாப்பிடுதான்.
அந்த அக்கா நைட்டு ரொட்டி போடும், அப்படியே மல்லிகை பூ மாதிரி தக 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 தகன்னு இருக்கும். தினக்கரை இருக்கா தெரியுமா? தினக்கரை அந்த அக்கா சப்பாத்திக்கு ஃபேனாம். பாத்துக்க, நீயும் போடுதிய சப்பாத்திய நாலாம் அடிச்சு ஒருத்த மேலத்துக்கு வீசணும் மண்டோட இருக்கும். ஆமா, அவன் அந்த சப்பாத்தியை தின்னுட்டு தான் அவன் 4 எலும்பு மாதிரி அலைதான். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தே 4 எலும்போட இருக்கும் போது என் ஞாபகம் வரும். ஆமா ஆமா, போ போ, கிளம்பு கிளம்பு. மாசம் 3000 ரூபாய், எனக்கு 3 நேரம் சாப்பாடு போயிடும். எல்லாம் ரோஹித் ஜோயல் கிளம்புங்க, போ. அம்மா எங்க போறலாம்? செருப்பு எடுத்து போடுங்க, செருப்பு எடுத்து போடுங்க. கிளம்புங்க. அப்பா கூட இருந்து நம்மளுக்கு கிடைச்சதே ஏச்சுதான். என்னாலும் சண்டை. கிளம்பி போறிய போகல, எழுப்பி போயிரு. கிளம்புல எழுப்பி கிளம்பதான் போறேன், சும்மா இருங்க. ஏச்சு மட்டும் தோரணையா பேசிட்டு இருக்க. எழும்பதுக்கு மனசு சாந்தம் பிரதர், இது ஒண்ணு வந்துச்சு நமக்கு வந்து. பிரதர் சோத்ரம், எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? சோத்ரம் சோத்ரம், நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். அப்புறம் என்ன சார் சத்தம் ரொம்ப பலமா இருக்கு பிரதர்? வீடுனா நாலு சத்தம் வரதான் செய்யும். நான் உட்காருங்க சிஸ்டர், நான் உங்களுக்கு போன் அடிக்கணும்னு தான் இருந்தேன். சேர கொண்டு போய் போடு. இதுமா உனக்கு அறிவில்ல? உங்க கூட இருந்துதாங்க அறிவெல்லாம் வங்கி போச்சு. ஒரு சேர் எடுத்து போட தெரிய மாட்டேங்குது. காலையில முழிக்கிறதுல இருந்து என்கிட்ட சண்டை, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை சிஸ்டர். அது இல்ல இது இல்ல, என்ன கரெக்டா பண்ணி கொடுங்க, என்ன எடுத்து கொடுங்க. புள்ளிலே ஏசுறது, எடியே ஏசுறது, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து அந்த ஆள்கிட்ட சண்டை, யாருகிட்டனாலும் சண்டை, கோபம். வாழ்க்கையில இப்ப யாருக்கு வரும் பிரதர்? கொஞ்சம் நான் உங்களை பார்க்கதான் வந்த 2 பேர்த்தையும். இப்ப நான் அந்தவே ஒரு வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். தண்ணி போட்டல் எடுத்துட்டு வா. வரும்போதுதான் உங்க ஃப்ரெண்ட பார்த்தேன். அவங்க ரொம்ப டென்ஷனா போனாங்க. என்ன ஆயிட்டு பிரதர் இவ்வளவு டென்ஷனா போறீங்கன்னு கேட்டேன். அவங்க தான் 1-2 சொன்னாங்க. இன்னும் நிறைய நான் கேள்விப்படுறேன் பிரதர். எதனால நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் அவன் ரொம்ப டென்ஷன் பட வேண்டியதான். டென்ஷன் பட்டு அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? நம்ம ஒண்ணுமே கிடைக்கல. மிஞ்சி மிஞ்சி இப்ப இருக்கிறது வெறும் தோலும் எலும்பும் நரம்பும் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, உலகத்தாருக்கும் நமக்கு வித்தியாசம் வேணும் பிரதர். நம்ம ஏசப்பா பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? டெய்லி நம்ம ஜோம் பண்றோம், பைபிள் வாசிக்குவோம், சர்ச்சுக்கு போறோம், கரெக்டா சர்ச்சுக்கு வரீங்க. ஆனா நீங்க இவ்வளவுக்குள்ள இருக்கீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நிறைய காரியங்கள் இப்ப ஒவ்வொன்றா உங்களை பத்தி அன்னைக்கு ஆனந்தியக்கவும் சொன்னாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்றத கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர். சரி, தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க. நாங்க இல்ல பரவாயில்ல, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். இந்த சிஸ்டரை பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகான மனைவி, அழகா 3 பிள்ளைங்க ஏசப்பா கொடுத்திருக்காங்க. சிஸ்டர் நான் சொல்லட்டா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு பைபிள்ல சொல்லுது. நான் கோபம் படுறேன்னா இல்லைன்னு சொல்லல, ஆனா பாவம் செய்ய மாட்டேன். ஆனா அடுத்தவ சோகத்துல போனா நான் போய் சாந்தி அவ சோகத்துல போறா அப்படின்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். இவ நான் சோகமா இருந்தா இவளுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, அடுத்தவை சோகமா இருந்தா இவளுக்கு பச்சக்கு பச்சக்குனா. சரி, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத வசனம் தெரியுது. என்ன வசனம் பாருங்க, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாது, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும் இருக்கு. என்னோட நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு. சண்டைக்காரியோட ஒரு வீட்டுல பெரிய வீட்டுல குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மூலையில் தங்கி இருப்பது நல்லன்னு இருக்கு. நீங்க எப்பயுமே கோபப்பட்டு சண்டை போட்டு பாருங்க, நீங்களும் மனைவி வருவீங்க. ஆனா சர்ச்சில் நான் பாத்திருக்கேன், ஆனா அவங்க முகத்துல நான் சிரிப்பே பார்த்தது இல்ல பிரதர். நீங்க கொஞ்சம் யோசிங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு யோசிங்க. பைபிள் எவ்வளவு வசனம் நம்ம வாசிக்கும், எவ்வளவு சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கோம். ஆனாலும் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல பிரதர். கொஞ்சம் யோசிங்க. இப்போ உங்க மனைவி கிளம்புறாங்க, வரும்போது கேட்டேன், அவங்க பேசுறத நான் கேட்டேன். நீங்க பாருங்க போப்போ வீட்டு விட்டு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அவங்க இல்லைன்னா நாளைக்கு உங்களை யார் பாப்பா? ஒரு தண்ணி கொடுக்கணுமா, சாப்பாடா, பிள்ளைங்களை பாக்குறது எல்லாமே அவங்க தானே பிரதர். ஆண்டவர் வந்து உங்களுக்கு துணையா கொடுத்தது உங்க மனைவி. ஆதாம் கேவால் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு மனைவி இயேசுப்பா கொடுத்திருக்காங்க. நீங்க அதை சாந்தமா கையாளணும். வேற உங்களுக்கு சாந்தம் இருக்கு. பைபிள்ல பாருங்க ஒரு வசனம் மத்தேயு 5 அதிகாரத்துல இருக்கு. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்லிட்டு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க கோபப்படாதீங்க. கோபப்படுறதுனால தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னு ஒரு அழகான வசனம் இருக்கு. யாக்கோபுல பாருங்க, யாக்கோபு 1:20 பாத்தீங்கன்னா அழகா ஒரு வசனம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நம்ம எவ்வளவு கோபப்படுறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில செயல்படாதுங்கிறது. அதனால பிரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா ஏசப்பா அந்த குணத்துல இருந்து உங்களுக்கு ஒரு அழகான விடுதலை கொடுப்பாங்க. கோபப்பட்டு பிரஷர் வேற வந்துட்டு பாருங்க, உங்க உடம்பு வீணாயிட்டு. இப்ப உங்க மனைவி எவ்வளவு பாவம், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பிள்ளைங்க அழகான பிள்ளைங்க 3 பேர் ஏசப்பா கொடுத்திருக்காங்க. எல்லா பிள்ளைங்களும் உங்களை பார்த்தாலே பயப்படுது. ஃப்ரெண்டு கிட்ட சண்டை, எல்லாத்தையுமே கோபம். மூடனுடைய
மனிதனுடைய மனதுலதான் கோபம் குடிக்கொள்ளும்னு இருக்கு. அதனால தயவு செய்து இந்த கோபத்தை விடுங்க பிரதர். நல்லா ஜெபிங்க, ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. சரியா பிரதர்? ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு கிளம்பட்டா? சாந்தி, என்ன மன்னிச்சுக்கம்மா, தப்பு பண்ணிட்டேன். உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னுடைய நிலைமையை நான் யோசிக்கவே இல்லை. இனி யாரு பாப்பா, எனக்கு யாரு சாப்பாடு தருவா? இத்தனை வருஷ காலமும் நான் எவ்வளவு கோவப்பட்டு உன்னை எவ்வளவு ஏசிருக்கேன். ஆனா எதிர்த்து நீ ஒரு வார்த்தை கூட என்ன பேசவே இல்லை. நீ என்கிட்ட அன்பை மட்டும்தான் காட்டியிருக்க. என்ன மன்னிச்சிரு சாந்தி. அம்மா. சிஸ்டர் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறாங்க. அம்மா. என்னப்பா சாந்தகுமார், அம்மா அம்மா என்ன மன்னிச்சுக்கிடுங்க அம்மா. சரிப்பா சரி, மாதிரி நீ மன்னிச்சுக்கிட்டேன்னு சொல்லி மறந்துட்டு போய்க்கி, அதுவே போதும். அம்மா உங்களுக்கு சளி இன்னும் சரியாவலதாம்மா. தண்ணி அடுப்புல வச்சு நீங்க ஆவி பிடிங்கம்மா. மன்னிச்சுக்கம்மா சாந்தி. நீங்க தெரிஞ்சனதை எனக்கு போதுங்க. இன்னும் சண்டை போட மாட்டீங்களாங்க? கண்டிப்பா போடவே மாட்டேன். போட மாட்டீங்களாங்க? கண்டிப்பா போடவே மாட்டேன். வெளியில ஏச மாட்டீங்களாங்க? ஏசவே மாட்டேம்மா. என் மூடனுடைய நெஞ்சிலதான் கோபம் கூடி இருக்கான். அப்ப நான் மூட இல்லம்மா, நான் மூடதான் இருந்திருக்கேன். இத்தனை நாளும் நான் மூடதான் நடந்திருக்கேன். வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் உடைச்சிருக்கேன். அயன் பாக்ஸ உடைக்கையும், பேக் மொபைல உடைக்கையும், சேர உடைக்கையும். மன்னிச்சுக்கம்மா சாந்தி. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இப்ப நீங்க தெரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம் பிரதர். கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சிஸ்டர், நீங்க நீ வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணத்தை விடுங்க சிஸ்டர். கண்டிப்பா ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்காங்க. இனி கண்டிப்பா உங்க வீட்டுக்காரங்க மாறுவாங்க. சரியா? நல்லா ஜோம் நன்றி சிஸ்டர். கரெக்ட் நேரத்துல வந்து இவங்களுக்கு வசனத்தை எடுத்து சொன்னதுனாலதான் இவங்க தெரிஞ்சிருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கம்மா. சரியா பிரதர்? சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்காக பிரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா. ஆமென். எம்மா என்னப்பா? என்னம்மா, உனக்கு ஒரு 1500 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கிடுமா? 10,000 இருந்தா சரி, இத கை செலவுக்கு வச்சுக்கங்க. இத்தனை நாளும் கேட்டேன் வாங்கியா செஞ்சா? சரிப்பா வச்சுருவேன். சரியா? உனக்கு என்ன பிடிக்கும் அதை வாங்கி சாப்பிட்டுக்க. என்னம்மா, பைசா எப்பலாம் வேணுமா அவன் ஏன்ட்ட கேள்வி என்ன? சரிப்பா சரி. இவ்வளவு சாந்தி எவ்வளவு நேரம் இவ ஆக்குதா ஒரு காஃபி படத்துக்கு? இன்னும் வாரேங்க. அது எவ்வளவு என்ன என்னம்மா அது பால் போக்கி சிந்திட்டுங்க. அப்படியா? சரி சரி. சீனி கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்க. சீனி கம்மியா இருக்கா? எதுக்கு சீனி முடு? பரவாயில்ல, நீங்க ஞாபகம் வச்சு பரவாட்டி வாங்கிடுறேன். சரி சரி சரி. சரி, அப்படி குமார் சாந்தகுமார்ங்க பேருக்கு ஏத்த மாதிரி சாந்தமா இருக்கேப்பா. கரெக்டா சொன்னீங்க. நீங்க வச்ச பேரு இப்பதான் கரெக்டா சாந்தம் அப்படின்னு அவங்களுக்குள்ள இப்பதான் அந்த சாந்தம் இறங்கிருக்கு. ஆமாமா.